நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சி மூலமாக தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலும் நாம் அவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவம் பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆம் ராஜாதி ராஜாவே, உம்மை துதிப்பதே ஏற்றதும் இன்பமா இருக்கிறதப்பா. உம்முடைய சமூகத்தில் உடைய வார்த்தையை தியானிக்கும்படியா வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவோடு நீ பேசும், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய விடுதலை கடந்து வரும்படியா ஒரு விசை கூட தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, நீங்க மட்டும் மேம்பட்டா போதும் ஆண்டவரே. இதனால் வருகின்ற கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்ச மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் சிறு பெண்ணே எழுந்திரு என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். சிறு பெண்ணே எழுந்திரு என்று இயேசு சொன்ன உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள், எழுந்து நடந்தாள். இதுதான் நம்முடைய தலைப்பு இந்த நாளிலும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜபாலை தலைவன் எவீரு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறத நம்ம பார்க்கிறோம். மார்க் 4வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். அப்பொழுது ஜபாலை தலைவனின் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜபாலை தலைவன் எவீருடைய வாழ்க்கையில இயேசுக்கு மேல அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. இயேசு அநேகருக்கு அற்புதத்தை செய்கிறத அவர் பார்த்தாரு, அநேக செய்திகளை கேட்டாரு, அநேகர் மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பினதை அவர் கேள்விப்பட்டார், முடவர்கள் நடந்ததை குறித்து கேள்விப்பட்டார், குருடர்கள் பார்வையடைந்ததை குறித்து கேள்விப்பட்டார், அநேக வியாதியஸ்தர்களுக்கு அவர் சுகம் கொடுத்ததை கேள்விப்பட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜபாலை தலைவன் எவீருடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாங்க. அப்போது அவங்க கிட்ட சொல்றாங்க, இயேசு கிட்ட போனாலே அற்புதம் நடக்குமே என்று சொன்னபோது அவர் நேர இயேசுவை தேடி வருகிறார். இயேசுவை தேடி வருகிறாருங்க. இதுதான் இந்த நாளிலும் இயேசு நம்ம ஒவ்வொரு இடத்துல எதிர்பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது அவரிடத்தில் வர வேண்டும். இன்று அநேகர் எங்கெல்லாமோ போவாங்க, ஆனா இயேசு கிட்ட மட்டும் வருவதற்கு யோசிப்பாங்க. ஏன்னா இயேசு கிட்ட வரதா இருந்தா பரிசுத்தமா இருக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். இன்றைக்கு அநேகருக்கு அதுதான் பிடிக்காது. அதனால இயேசு கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் இந்த நாள்ல யோசிக்கிறாங்க. ஏன்னா உலக பிரகாரமான உலக மயக்கத்துல விழுந்தாச்சுன்னா நிச்சயமா இயேசுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. இன்றைக்கு அநேக ஜனங்கள், அநேக மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ள வீண் ஆசாபாசங்கள்ல விழுந்து இருக்கிறது நிமித்தம் இயேசு கிட்ட அவங்களால வர முடியல. ஆனா அந்த எவீரு ஜபாலை தலைவன் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பரிசுத்தமானவர், அவரை விசுவாசித்தாலே அற்புதம் நடக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே இயேசு கிட்ட அவர் வருகிறார், வந்தார். அதுதாங்க அற்புதம். அதனாலதான் அவருடைய மகளுக்கு இயேசு உயிர் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்தார். அது மட்டும் இல்ல, அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்தார். அவருடைய பாதத்தில் விழுந்தார்.
பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பயபக்தி. இயேசுவை காணும்படி வருகிறார். வர்றது மட்டும் இல்லைங்க, இரண்டாவதாக அவர் இயேசுடைய பாதத்தில் விழுந்து தன்னை தாழ்த்தி, எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவருக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். மனத்தாழ்மை உள்ளவனை தேவன் விரும்புகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இவர் தன்னை தரைமட்டும் தாழ்த்துகிறார் பாருங்க, விழுந்து, பாதத்தில் விழுந்து. அடுத்து மூன்றாவது அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றார்? இயேசுவே, அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டுமானால், ஏன்னா அவ இப்ப மரண அவஸ்தையில இருக்கிறா, மரணம் அடைகிற தருவாயில இருக்கிறா. ஆகவே என்னுடைய மகள் சுகமடைய வேண்டுமானால் நீர் வர வேண்டும், நீர் வர வேண்டும், வந்து உங்க கையை அவன் மேல வைக்கணும். எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? இயேசு வந்தா மட்டும் போதாது, உங்க கையை என் பிள்ளைக்கு மேல வைக்கணும், என் மகள் மேல வைக்கணும். அப்படின்னா மரண அவஸ்தையா இருக்கிற என்னுடைய மகள் சுகத்தோடு வந்துருவான்னு சொல்லி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்டுகிட்ட ஜெபிக்கிறோம், நீண்ட காலமா ஜெபிக்கிறோம், நாங்க வியாதி நிமித்தமாக பல விதத்துல எங்களுடைய பணத்தெல்லாம் இழந்து நாங்க துக்கத்துல துயரத்துல இருக்கிறோம்னு அநேகர் சொல்லுவாங்க. ஆனா இந்த தாழ்மை இருக்கிறதா கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த தாழ்மை தேவன் எதிர்பார்க்கிறார். தேடி வருகிறது மட்டும் இல்ல, அவ்வளவு ஒரு தாழ்மை, பாதத்துல விழுந்து, அது மட்டும் இல்ல மிகவும் வேண்டிக் கொள்கிறார். அந்த விண்ணப்பம் ரொம்ப எப்படியாவது நீங்க செய்தே ஆகணும். ஏன்னா யாக்கோபு போராடி மேற்கொண்டதுனால ஏசா வரும்போது அவருக்கு விரோதமா வர இருந்தவர் அனைத்து முத்தம் விடுகிறார்கள். ஏன்னா இவர் போராடி ஜெபித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜபந்தான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த எவீரு, ஜபாலை தலைவன் எவீரு, அவரை மிகவும் வேண்டிக் கொள்கிறார். அவர் வந்தார் உண்மைதான், அவருடைய பாதத்துல வீழ்ந்தது உண்மைதான், ஆனா தாழ்த்தினது உண்மை. ஆனா அவர் மிகவும் வேண்டிக் கொள்கிறார். போராடி யாக்கோபு ஜெபித்ததை போல மிகவும் வேண்டிக் கொள்கிறார். அது மட்டும் இல்ல, விசுவாச வார்த்தைகளை சொல்றார். நீர் வர வேண்டும், வந்து உம்முடைய கைகளை என்னுடைய மகள் மீது வைக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கோரிக்கை அப்படி இருக்கிறதா? இயேசுவே, நீங்க என் கூடவே இருங்கப்பா, நான் போகும்போதும் எங்க சென்றாலும் நீங்களே என் கூட வாங்க, நான் பேசும்போது நீங்க பேசுங்க, நான் செயல்படும் போது உங்களுடைய செயல் என்னில் இருக்கட்டும்னு சொல்லி இன்றைக்கு நம்ம அப்படி அர்ப்பணித்து இருக்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஒருவேளை குடும்பங்கள்ல, நம்முடைய வீடுகள்ல யாரோ ஒருத்தங்க பிரச்சனையில இருக்காங்களா? ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை, அது பண பிரச்சனையா இருக்கலாம், வேலையில்லாத திண்டாட்டமா இருக்கலாம், குழந்தை செல்வத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம், திருமணத்திற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு அது இன்னும் நடக்காமலே தடையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர்னால அந்த விசுவாசத்தை நீங்கள் வைக்கும் போது, கர்த்தர்னால உங்க விசுவாசத்தை நீங்க வைக்கும் போது, கண்டிப்பாக எப்படி அந்த பெண்ணைக்கு, சிறு பெண்ணு தலித்தாகுமி என்று சொன்னது போல, சிறு பெண்ணே எழுந்திருன்னு சொன்ன உடனே அவள் நடந்தாள். அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் அப்படி இயேசு பாதத்தில் வர வேண்டும், இயேசு பாதத்தில் தம்மை தாழ்த்த வேண்டும். இயேசுடத்துல வருந்தி அழைக்கும் போது எப்படி அழைக்கணும்? விசுவாசத்தோடு அழைக்கணும். நமக்கு விசுவாசம் இருக்கணும். கண்முன்னதான் இல்லையே, அப்புறம் எப்படி இது நடக்கும்? இன்னைக்கு அநேகர் அதான் சொல்றாங்க, எத்தனை வருஷம் ஆயிட்டு, இனியா நடக்க போகுது? இப்ப பாருங்க, ஜபாலை தலைவனுடைய மகள் மரண அவஸ்தையில இருக்கிறாங்க. இப்ப அவருக்கு தெரியும் மரணம் அடைய போகிறாள், அவளுக்கு இனி சுகம் கிடைக்காதுன்னு தெரியும். ஆனா இவருடைய விசுவாசம், இயேசு வந்தால், இயேசுடைய கைகளை வைத்தால் அற்புதம் நடக்கும் என்று அவர் விசுவாசம் இருந்திருந்தார். அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களிடத்துல இருக்கிறதா? நீங்க விசுவாசத்தால் மட்டும் போதும். பிரியமான தேவ பிள்ளைகளே, செயல்பட்டு பாருங்கள். இப்போ அவர் சொல்லிட்டாரு, இயேசுவும் கண்டிப்பா அவருக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன நடந்துச்சு? இயேசு உடனே அவரோடு கூட போனாருன்னு சொல்லி இருக்கு. எந்த வசனம்னா, மார்க் 4வது அதிகாரம், மார்க் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசு அவரோடு கூட போகிறார். இயேசு அவரோடு கூட போகிறார். ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு பின் சென்று ஜனங்கள் எல்லாம் இயேசுவை நெருக்கினார்கள். இன்னைக்கு அநேக நேரத்துல இயேசு கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், ஜெபித்திருப்போம், உபவாசம் போட்டு ஜெபித்திருப்போம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம், நம்மை தாழ்த்தி இருப்போம், நம்ம விசுவாசம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இயேசு மேலதான் வச்சிருப்போம். ஆனா ஏன் அற்புதம் நடக்கலன்னு சொல்லி நினைக்கிறோம்ல? இங்க என்ன நடந்துச்சு? இயேசு போயிட்டே இருக்கும்போது ஜனங்கள் நெருக்கினார்கள். உடனடியாக இயேசு ஜபாலை தலைவன் எவீரு வீட்டுக்கு வர முடியவில்லை.
ஏன்னா அதுக்கு முன்பதாக அங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்க வர்றதை நம்ம பார்க்கிறோம். அவங்க அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே நான் சுகமாவேன்னு சொல்லி அவர்கள் தொட்டு அவங்களுடைய உதிரத்தின் ஊரல் இன்று போயிட்டு அவர்கள் சுகமானார்கள் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் நடந்து முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா 35ஆம் வசனம், அந்த மகளுக்கு தேவன் சுகம் கொடுத்து விட்டார், அந்த மகள் சுகமாகி விட்டாங்க. ஆனா இவர் வந்த காரியம் என்ன? எவ்விரு ஜபாலை தலைவன் வீட்டுக்கு வருகிறார். வரும் வழியில ஜனங்கள் நெருக்கின வேளையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்க சுகமாகி விட்டார்கள். ஆனா இப்போ இவர் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அந்த மகளை பார்த்து சொல்றார், பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து, ஏன்னா அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகம் கிடைச்சிட்டு. அப்போ அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்க சுகமா இருக்கிறது அப்படின்னு இதை பார்த்து கொண்டு இப்படி பேசி கொண்டிருக்கிற சம்பவத்தை எவீரும் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா எவீரு தன்னுடைய வீட்டுக்கு ஆண்டவரை அழைத்து கொண்டு போகிற வழி, இந்த வழியில இன்னொரு அற்புதம் நடக்கிறது. விசுவாசத்தினாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மகளுக்கு அற்புதம் நடந்ததையும் இந்த எவீரு கவனிக்கிறார். இன்றைக்கு நாமும் தேவ பிள்ளைகள் இப்படித்தான் பாருங்க, ஆண்டுகிட்ட கேட்டிருப்போம், அவர் இன்னும் செய்யல, ஏன் இன்னும் செய்யலாம்னு நினைப்போம். ஆனா நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்து வீடு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்தோடனே எனக்கு மட்டும் ஏன் நடக்கல, அவங்களுக்கெல்லாம் ஏன் நடக்குது, டக்குன்னு நம்ம அப்படிதான் துக்கப்பட்டுருவோம், பரிதாபப்பட்டுருவோம், வேதனைப்பட்டுருவோம். இயேசு கிட்ட கூட பேசுறோம், ஏன் ஆண்டவரை என்ன கைவிட்டுட்டீரான்னு சொல்லிடுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் இந்த எவீருடைய வாழ்க்கையிலே பெருகுகிறதற்காக இந்த வழியிலே இந்த அற்புதம் நடக்குது. ஏன்னா பாருங்க, ஜனங்கள் நெருக்குகிற போது அங்கே ஒரு மகள் வருகிறாள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகமாகிறது. அவருடைய எவீரு விசுவாசத்தோடு தான் சொன்னாரு, நீங்க வாங்க உங்க கையை எங்க பிள்ளைக்கு மேல வைங்கன்னு சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். ஆனா போகிற வழியில அங்க தெரியுது, கண்டிப்பா தன்னுடைய மரணத்துல தன்னுடைய மகள் இருக்கிறது அவர் அறிவார். ஆனா இவருக்கு விசுவாசம் இன்னும் பெறுகிறது. ஏன்னா இயேசு அந்த மகளை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்க சுகமா இருன்னு சொல்றாரு. பாருங்க, அதே வார்த்தை தான் இந்த தொனி இவருடைய காதுகளிலும் தொனிக்கிறது. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் கர்த்தரை போற வழி எவீரு வீட்டுக்கு போற வழி. ஆனா இப்ப இன்னொரு அற்புதம் நடக்குது. அவங்க விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுறது இவர் கேட்கிறாரு, உனக்கு வேதனை நீங்க, நீ சுகமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்ற அதே வார்த்தை மறுபடியும் யாருக்கு கிடைக்குது? இந்த எவீரு ஜபாலை தலைவன் அவருக்கு கிடைக்குது. அதை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாரு. அப்பதான் அதை பேசி கொண்டிருக்கிறது அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இயேசு பேசிக்கொண்டே இருக்கும்போது ஜபாலை தலைவன் எவீருடைய வீட்டிலேருந்து செய்தி வருகிறது. சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, எங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்க ஜீசஸ்ட கேட்டேன் சொல்லி வருஷ கணக்காயிட்டு, இனி உங்களுக்கு இது நடக்காது, இறந்து போன நிலைமை மாதிரி ஆயிப்போச்சு, இனி உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பேர் உடனே என்ன செய்யறாங்க, துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இனி அவ்வளவுதான் சொல்லி அவங்க துக்கப்படுறதான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஆனா பாருங்க, அவங்க சொல்லி கொண்டு இருக்கும் போதே இயேசு என்ன சொன்னாங்க? இயேசு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இயேசு கேட்கிறார், அவர் கேட்கிறார். ஏன்னா நிறைய பேர் நம்மை குறித்து சொல்லும் போது, நிறைய பேர் நம்ம கிட்ட வேதனையான காரியங்களை பேசும்போதும் இயேசு அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, யார்கிட்டே நாமும் அவர்கள் அவிசுவாசம் அடையும்படியா எந்த ஒரு வார்த்தையும் நம்ம சொல்லவே கூடாது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, தேவ பிள்ளைகளே அவிசுவாசம் அடையத்தக்கதாக ஏதோ ஒன்றை சொல்லி விடுறாங்க. அப்படி சொல்றதுனால என்ன நடக்குது தெரியுமா? அந்த அவிசுவாசத்தினால அநேகர் தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்க. ஆனா அந்த இடத்துல இயேசு உடனே சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல இயேசு உடனே சொல்றாரு. என்ன சொன்னார் பாத்தீங்களா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க? இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். இதுதான் இன்றைக்கு உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஏங்க நீங்க இவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்க, நீங்க தான் இயேசுகிட்ட கேட்டீங்க, உங்களுக்கு அதிசயம் நடக்கவில்லை என்று சொல்லி. ஆனா இதே வார்த்தையை கேட்ட இயேசு அந்த இடத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? ஜபாலை தலைவனை நோக்கி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா அது ஒரு செகண்டுக்கு முன்னதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதே வார்த்தை இந்த எவீரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது எவீருவை பார்த்து சொல்றாரு, அவருடைய வீட்டுல இருந்து சொன்னவங்களுடைய வார்த்தை நிமித்தம், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றுதான் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்தும் சொல்லுகிறார். பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்பட வேண்டாம். உங்ககிட்ட விசுவாசம் குறைவா இருக்குன்னா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். இந்த விசுவாசம் உங்கள் குடும்பங்களை ரட்சிக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்க என்ன நடந்துச்சுன்னா, இயேசு நேர போறாரு. ஜபாலை தலைவன் வீட்டுக்கு போகும்போது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 மட்டும் உள்ளுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரும் அழுறாங்க. உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி
அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்காக அவ்வளவுதான் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன்னு சொல்லி நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய காரியம் மறிக்கவில்லை, அது நித்திரையா தான் இருக்கு, அற்புதம் நடக்க போதுன்னு சொல்றாரு. அந்த மகளுக்கு சொன்ன அதே வார்த்தை, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்குது. எங்க கவலைப்படுறீங்க? உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அது முடிந்து போயிட்டுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். முடிந்து போன கதையில ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்க போகுது. அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படையா மிக தெளிவா அழகா சொல்றாரு. பாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னவர் இப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் சொல்றாரு, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கவில்லையோ அது நடப்பதற்கேதுவான வார்த்தைகளை தான் தேவன் அன்றைக்கு பாருங்க அந்த ஜபாலை தலைவன் எவ்வீரு வீட்டுல சொன்னாரு. எல்லாரும் சிரிச்சாங்க. இப்ப சொன்னாரு, எல்லாரும் வெளியே போக சொன்னாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசு மட்டும் தான் அந்த ரூம்குள்ள போனாங்க. அவர் என்ன செய்தார்? பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் அவர்களோடு வந்தவளை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துல வந்தாரு. பிள்ளையின் கையை பிடித்தார். பிடித்து விட்டு சொன்னார், தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன மாத்திரத்துல உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். உடனே, இமீடியட்லி, பாருங்க, உடனே அந்த சிறு பெண் எழுந்து, ஆனால் மரித்து போன பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளா இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வீடுகளிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்க வேலை ஸ்தலங்களிலும் நீங்க எங்கெங்கெல்லாம் இதே போல என்னுடைய காரியம் அவ்வளவுதான், என்னுடைய ஃபைல் இனி அவ்வளவுதான், என்னுடைய வீட்டுல என் பிள்ளைகளுடைய காரியம், திருமண காரியம் அவ்வளவுதான், என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை செல்வத்துக்காக எங்க இருந்தேன், இனி அவ்வளவுதானா, வயதாகி விட்டதே, இனி அவ்வளவுதானா, என்னுடைய பண பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, தலித்தா பூமி, சிறு பெண்ணே எழுந்திரு, எழுந்திரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதுங்க, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்கன்னு சொல்றாரு. அவர் பாருங்க, அந்த இடத்துல சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொன்னோன்னே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவர் என்ன செய்றார்? அவளுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்னாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆகாரமாக இந்த வேத புஸ்தகம் 66 புஸ்தகங்களை கொண்ட வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்களே, ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்கிற அப்பம் என்றென்றைக்கும் நீங்கள் மறியாமலும் இருக்கும்படி அது வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொன்னார். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி, அந்த வார்த்தை தான் மாம்சமானார். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா நமக்கு கொடுத்தார் சொல்லி யோவான் 3:16 பார்க்கிறோம். அவருடைய அன்பு நமக்கு கொடுத்தார். இன்றும் பிதாவானவர் நமக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து வழியாதான் பிதாவிடத்துல சேருகிற ஒரு ஸ்லாக்கியம், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தார். இன்றும் இயேசு கிறிஸ்து ஒரு உயிரோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடுவதற்கு அவர் சொன்னாரு, நான் போவேனே ஆகில் போய் உங்களுக்காக பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்புவேன் என்றார். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எங்க போனால் நம்ம கூட வருகிறார். நாம் செய்கிற எல்லா காரியங்களும் அவர் கவனிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார். இந்த நாளிலும் உங்களை பார்த்தும் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இருங்கள் சொல்றாரு. எழுந்திருன்னு சொல்றாரு. பிள்ளையை பார்த்து சொன்னார், சிறு பெண்ணே எழுந்திரு, எழுந்திரு. அவள் உடனே எழுந்து நடந்தாள். எந்த காரியத்துல எழும்ப முடியலையோ ஏசு உங்களை பார்த்தா சொல்றாரு, எழும்புங்கள், எழுந்திருன்னு சொல்றாரு. நீங்க நடப்பீர்கள். இன்றைக்கு அற்புதம் நடக்கும். நடக்க முடியவில்லையே, என்னுடைய கை கால் வலி நிமித்தம் எனக்கு எப்போ நடக்க முடியும், எத்தனை மாதங்களா கஷ்டப்படுறேன்னு சொல்லி துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் எழும்பும்படியா சொல்றார். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருங்கள், எழுந்து நடன்னு சொல்றாரு. எழும்புங்க, எழும்புங்க, எழுந்திருன்னு சொன்னோன்னே அந்த சிறு பெண் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்னார். இந்த வேத வசனத்தை உட்கொள்ளுங்கள். இது தேவன் இந்த பூமியில நமக்கு கொடுத்த ஆகாரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது வெளிச்சத்தை கொண்டு வரும், அற்புதத்தை செய்யும். இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனை தரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, பயப்பட வேண்டாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிச்சு பாருங்க. 1 முதல் அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. 1ஆம் வசனத்துல இருக்கு, சொல்லியிருக்காரு, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாத நிச்சயம் அப்படின்னு சொன்னாரு.
கண்முன் இல்லை, ஆனா இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கணும். எபிரேயர் 11:6, தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கீங்க. தேவ சமூகத்துல இப்போ உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்க ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கலாம். இனி அவ்வளவுதான், எல்லாமே முடிந்து போயிட்டுன்னு இயேசு சொல்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இருங்கள் சொல்றாரு. எழுந்திருங்கள் சொல்றாரு. எழுந்திருன்னு சொன்னோன்னே அந்த மகள் நடந்தது போல இன்னை உங்களை பார்த்துதான் அந்த வேத வார்த்தை வருகிறது. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் எழுந்திருக்கும்படி சொல்கிறார். உங்களை எழும்பி நடக்க சொல்றார். உங்களை எழும்புங்க, இருந்த இடத்துல இருக்க வேண்டாம். இயேசு உங்களை எழும்ப சொல்றாரு. ஆண்டவருக்காக எழும்புங்க. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவை நோக்கி பார்த்து இந்த வேளையில, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்பா, அருமையான வார்த்தைகள் மூலம் எங்களோட பேசுனீங்களப்பா, எங்க வாழ்க்கையில விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுமப்பா. பயம் இருக்கிறது ஆண்டவரே. 366 தடவை ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறாரே, பயப்படாதேன்னு சொல்லி. ஏசப்பா, நீங்க சொல்லியும் நாங்கள் பயந்துட்டே தான் இருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில விசுவாசம் குறைவா இருக்குன்னு சொல்லி தேவ கரத்துல உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஒருவேளை எந்தெந்த இடத்துல நீங்க எழும்ப முடியாம இருக்கிறீங்களோ, உங்களை தேவன் எழுந்திருங்கன்னு சொல்றாரு. உங்களை நடக்க வைக்கிறார், உங்களை செயல்பட வைக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிறார். முடிந்து போன காரியம் உங்களுக்கு இன்று தொடங்குறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துறோம். அன்பான நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை, அப்பா அந்த டிவி பக்கத்துல உட்காந்து இயேசுவே எங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. எந்தெந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் இனி அவ்வளவுதான், இந்த காரியம் மரித்து போய்விட்டது, இனி என்னால் எப்படி முடியும் சொல்லி துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, யாரா இருந்தாலும் சரி, அந்த சிறு பெண்ணுக்கு ஆண்டவரே நீ செய்த அதிசயம் பிள்ளைகளுடைய குடும்பங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொன்னோன்ன அவள் எழுந்தது போல, உயிரோடு எழும்புனது போல ஆண்டவரே, இன்றைக்கும் யார் யாருக்கு தாவி இதே நிலைமையில துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிறார்களோ, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டோடைய வார்த்தை கடந்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ வல்லமை கடந்து வருகிறதற்காக நன்றி இயேசுவே. இரக்கத்தை கட்டளையிடுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனி ஆசீர்வதியும். பலவீனங்கள் ஒளிந்து போகட்டும், வியாதிகள் மறைந்து போகட்டும், மரண கட்டுகள் ஒளிந்து போகட்டும், சத்துடைய கிரியைகள் ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போகட்டும். எல்லா வேதனைகளும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிள்ளைகளை எழும்பி நடக்க வைக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியா நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரலும். பிள்ளைகள் சாட்சி சொல்லி உம்மை துதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வாதம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவகரம் கூட இந்த வழி நடத்த போறதற்காக நன்றி. துதிக்கான மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு லட்சமலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அன்பும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,